பத்திரிகையாளர் மணி அவர்கள் கொடுத்த ஸ்பீச் வந்து சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி ஆட்சி தான் வந்து 2026 அமையும். ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து வெற்றி பெற்றால் தொடர்ந்து பிஜேபி வந்து அதிமுகவை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது வந்து அதிமுகவுக்கு பலவீனமாக அமைந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து அமைந்திருக்கு. தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸ் வந்து திமுக வந்து ஆரம்பித்து இருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள், அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே சரிப்படுத்தணும்னா விஜய் அவர்களால் மட்டுமே வந்து முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ வந்து ஒரு மெயின் ரோலாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்ததில் வந்து அதிமுகவோட அடிமட்ட நிர்வாகிகளுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காம தான் இருக்குது. ஏன்னா தான் வந்து ரெண்டு தலைமை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒன்றா சேர்ந்தாலுமே அந்த உள்ள இருக்க பிஜேபி நிர்வாகிகளும் சரி அதிமுக நிர்வாகிகளுக்கும் சரி இந்த கூட்டணி சுத்தமாக வந்து பிடிக்காம தான் வந்து இருக்குது. இப்போ தொடர்ந்து அதிமுக வந்து பிஜேபி வந்து சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்குது. அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மதுரைக்கு வந்து அப்போ கூட வந்து அமித்ஷா அவர்கள் பிஜேபி அதிமுக ஆட்சி வந்து 2026 அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் கிடையாது, 2 டைம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படி நாங்கள் சொல்லலை, வந்து அதிமுக ஆட்சி அமையும், அதில் வந்து பிஜேபியும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சொல்லி மறுப்புறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து 80 சீட்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கிட்டே இருந்து சொல்கிறாங்க. கேட்கல, எங்களுக்கு கட்டளை போகிறாங்க. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் கேட்கல, எங்களுக்கு 50 சீட் வந்து நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து அதிமுகவை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளோ இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக எதை பற்றியும் வந்து பேசாமல் இருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய சினாரியோ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து திமுகவும் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது, மற்ற கட்சிகளும் வந்து இந்த ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அமித்ஷா அவர்கள் தலைமையில் தான் வந்து இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சினாரியோ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய தோல்வி கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து 1996 வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களும் நரசிம்மாவும் வந்து கூட்டணி வைக்கிறப்ப வந்து அது வந்து படுதோல்வியான கூட்டணியாக வந்து அமைந்தது. அதே ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடக்க போகிறது. ஒருவேளை இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்று விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி வந்து பிடித்து விட்டால் அது கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சியாக இருக்காது, பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும். எப்படி வந்து டெல்லியில் வந்து நடக்கிறதோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பிஜேபி ஆட்சி தான் வந்து நடக்கும். பிஜேபி அதிமுக ஆட்சி தான் வந்து நடக்கும். இது வந்து பிஜேபிக்கு வழிவகுக்கிற முதல் வழியாக வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி ஆகிற முதல் வழியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தேர்தலில் பிஜேபி வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் மட்டும்தான் வந்து பிஜேபி வந்து ஆட்சி பிடிக்காமல் இருந்தது. அதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அதே மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தன்னோட பதவியை வந்து பதவி வந்து பறிக்கப்பட்டதுலேருந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க. அதனால தான் நிறைய வார்த்தைகள் வந்து விட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலையும் வந்து இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருக்காங்க. பிஜேபி தலைமையும் வந்து எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்காம இருக்காங்க. இப்போ இது எல்லாமே சரிப்படுத்தணும்னா ஒருத்தரால் மட்டுமே அது முடியும், திரு விஜய் அவர்களால் மட்டுமே அது முடியும். விஜய் அவர்கள் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இணைந்தால் அதிமுக சிறுமைப்படுத்தப்படாது. அதிமுக விஜய் கூட்டணியை பற்றி தான் அதிகமாக வந்து பேசுவாங்க, பிஜேபி பற்றி சுத்தமாக வந்து பேச மாட்டாங்க. பிஜேபி 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்படும். அப்போ வந்து அதிமுக ஆட்சி வந்து அமைந்தால் அப்போ வந்து அதிமுக விஜய் ஆட்சி தான் வந்து அமையும். பிஜேபி வந்து சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. பிஜேபி வந்து ரொம்ப கீழே தான் வந்து இருக்கும். அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுவதை விட அதிமுக பிஜேபி கூட்டணியில் போட்டியிட்டால் அதிமுக காப்பாற்றலாம், தமிழகத்தை வந்து காப்பாற்றலாம், திமுக கிட்ட இருந்தும் காப்பாற்றலாம், பிஜேபி கிட்ட இருந்தும் காப்பாற்றலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு சினாரியோவை பயன்படுத்தினா எந்த அளவுக்கு தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும்?